ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. இந்த வருஷம் நீங்கள் எல்கேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும்னா சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டி ஆக்ட் மூலமாக உங்கள் குழந்தைகளை இலவசமாக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த இயர் முன்கூட்டியே பிளான் பண்ணி சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, எல்லா சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகள்லேயும் அவங்க அட்மிஷன் போடுற இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஆகட்டும், எல்கேஜிலேயே ஆகட்டும் 25% இடங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த சட்டத்தின் மூலமாக 2013 நிறைய ஏழை எளிய குழந்தைகள்லாம் பெரிய பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து பயனடைஞ்சிருக்காங்க சொல்லலாம். சரி, இந்த 2026-27ஆம் கல்வியாண்டுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்க. அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மே 18, 2026 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். rt.tnschools.gov.in இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்கள் மொபைல்லையோ இல்லை வெப்சைட் மூலமாகவோ ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டோ இல்லை உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்தாலும் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியலனா கவலை வேணாம். உங்கள் ஊரில் இருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ்லேயோ, வட்டார வள மையமாகட்டும், இல்லைனா மாவட்ட கல்வி அலுவலர் ஆஃபீஸ்லேயோ ஆகட்டும், டேரெக்டாக போய் அங்கேயும் இலவசமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்கேனர், இன்டர்நெட் வசதி எல்லாத்தையும் ஏப்ரல் 19ஆம் தேதியே ரெடியாக வைக்கணுன்ட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூல் உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கணும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ சீட்டு காலியாக இருக்கிறது லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி அந்தந்த ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி ஆன்லைன்லேயும் வந்துடும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் முன்கூட்டியே செக் பண்ணிக்கலாம். ஆர்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண முக்கியமான 4 சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு. எல்கேஜியில் சேர்க்கணும்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை 1/8/2021 முதல் 31/7/2022 பிறந்திருக்கணும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 1/8/2019 முதல் 31/7/2020 பிறந்திருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு 2 லட்சம் கம்மியாக இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் கிட்ட போய் வாங்கி வச்சுக்கணும். இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி எஸ்டி பிரிவினர்லாம் கண்டிப்பாக உரிய அதிகாரிகிட்ட வாங்கின ஜாதி சான்றிதழ் இணைக்கணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை. உங்கள் வீடு ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு நிரூபிக்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார், டிரைவிங் லைசன்ஸு இல்லை பேங்க் பாஸ்புக்கில் ஏதாவது ஒரு ஆவணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆதார் கொடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் சிறப்பு பிரிவினர், நீங்கள் ஆதரவற்றவரா இல்லை 3ஆம் பாலினத்தவரா இல்லை மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளரோட குழந்தைகளாக இருந்தால் அதுக்கான உரிய சான்றிதழ் வச்சு உங்களுக்கு அட்மிஷனை பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக கரெக்டாக அதிகாரிகள் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மே 20ஆம் தேதி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ஒருவேளை அந்த ஸ்கூலில் இருக்கிற சீட்டை விட அதிகமானவங்க அப்ளை பண்ணியிருந்தால் மே 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு குழுக்கள் லாட்ரி ட்ரா வைப்பாங்க. குழுக்களில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீட் கன்ஃபார்ம் ஆகும். சீட் கிடச்சதுக்கு அப்புறமா மே 25 முதல் 27 தேதிக்குள்ளே ஸ்கூலில் நீங்கள் டேரெக்டாக போய் அட்மிஷன் போடணும். உங்களுக்கு சீட்டு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, உங்கள் குழந்தைகளை ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னா, அதுவும் இலவசமாக படிக்க வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஆர்டி அட்மிஷன் மிஸ் பண்ணாதீங்க. ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து அட்மிஷன் ஓப்பன் ஆக போகுது. சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆர்டி சட்டம் மூலமாக உண்மையான ஏழை எளிய மக்கள்லாம் பயனடைகிறாங்களா இல்லை இதுலேயும் நிறைய முறைகேடுகள் நடக்குதான்ட்டு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.